அனைவருக்கும் வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தேசிய நெல் திருவிழா திருத்துறைப்பூண்டி நடக்கூடிய நெல் திருவிழா இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய நூற்றுக்கணக்கான பாரம்பரிய நெல் ரகங்கள் வந்து காட்சிப்படுத்திருக்காங்க. அது கூடவே வந்து கோட்டை கட்டி வச்சிருக்காங்க. இந்த கோட்டை கட்டுறது என்னன்னா பாரம்பரிய முறைப்படி நம்ம நெல் வகைகளை சேமிச்சு வைக்கிறது. இப்போ இந்த வருஷம் அறுவடை பண்ணுறோம், அடுத்த வருஷம் விதை நெல் சேமிக்கிறோம் இல்லையா, அதுக்கான ஒரு முறை தான் இந்த கோட்டை கட்டுறது. இது பார்த்தீங்கன்னா எந்த விதமான ரசாயனமும் இல்லாமல் நம்ம கிட்ட வைக்கோல் பிரி அது கூட பசு சாணம் இதை வச்சு தான் இந்த கோட்டை கட்டிருக்காங்க. இது உள்ள வைக்கிற நெல் பார்த்தீங்கன்னா அடுத்த வருஷம் எடுக்கிறோம்னா அது வரைக்கும் பூச்சி பிடிக்காம எந்த முளைப்பு திறன் குறையாம வீரியத்தோட இருக்கும். இது வந்து பாரம்பரியமா காலகாலமா நம்ம முன்னோர்கள் பண்ணிட்டு இருந்த விஷயம். இதை பார்த்தீங்கன்னா இந்த நெல் திருவிழாவில் ஒரு முக்கியமான அம்சமா வச்சு இதை வந்து வர விவசாயிங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக பண்ணியிருக்காங்க. நம்ம இன்னைக்கு நிறைய விவசாயிகள் விதை நெல்லே எடுத்து வைக்கிறது இல்லை. ஏன்னா நம்ம போய் கடையில் விதை வாங்க ஆரம்பிச்சிட்டோம் வீரியராங்க. அப்போ பாரம்பரிய நெல் இங்கிருந்து வாங்கிட்டு போறவங்க அதை எப்படி சேமிக்கணும்ன்ற தெரிஞ்சுக்கிறதுக்காகவே இந்த கோட்டை கட்டி இங்கே வச்சிருக்காங்க. இங்க வர விவசாயிகள் முடிஞ்ச வரைக்கும் இந்த பாரம்பரிய முறையில் விதை நெல்லை சேமிச்சு வைங்க. இதுதான் நம்ம அடுத்த தலைமுறைக்கு சொல்லித்தர ஒரு மரபு அறிவா இருக்கும். இந்த மாதிரி நுட்பமான விஷயங்கள் நீங்க இருந்து கொண்டு போக முடியும். அடுத்த வருஷம் நீங்க இந்த வருஷம் கலந்துக்காத விவசாயிகள் அடுத்த வருஷம் கண்டிப்பா வாங்க. இங்க இருக்கிற பாரம்பரிய நெல்லை பத்தியும் அதை சேமிச்சு வைக்கிற நுட்பத்தை பத்தியும் தெரிஞ்சுங்க. ஒரு வளமான ஆரோக்கியமான சமூகத்தை உருவாக்கும். நன்றி.